முருகனின் இந்த கோவிலுக்கு நீங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது போக வேண்டும். நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும், கேட்ட அனைத்தும் கிடைக்கும். இந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு ஒரு முறை சென்றாலே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமே என்று கேள்விப்பட்டிருப்போம். குன்றில்லாத முருகப்பெருமான் கோவில் இதுதான். இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் முருகன் தன் வேலால் குத்தி உருவாக்கிய அக்னி தீர்த்தமும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, முருகா முருகா என்று வாழ்நாள் முழுவதும் கிடந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடமும் இதுதான். அது மட்டுமின்றி அருணகிரிநாதர் முதலில் முருகனை பற்றி திருப்புகழ் பாடிய இடமும் இதுதான். அது எந்த கோவில் அப்படின்னா, திருச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பச்சை பசேல் என்று வயல்களுக்குள் இருக்கும் வயலூர் முருகன் கோவில்தான். இந்த ஆலயம் முருகனுக்கு கட்டப்பட்டதில்லை, முருகனின் தந்தையான சிவபெருமானுக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது. இங்கு நேரடியாக முருகன் சென்று தன் அப்பன் சிவபெருமானை வழிபட்ட கோவிலும் இதுதான். இங்கு சிவன் மற்றும் பார்வதியை சுற்றிவிட்டு சுற்று பிரகாரத்தில் சுற்றி வர சிவபெருமானுக்கு பின்புறம் முருகன் தன் மனைவிகளான வள்ளி, தெய்வானையுடன் மணகோலத்தில் காட்சி கொடுப்பார். இங்கு சென்று முருகனை தரிசித்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் போய்விடும். கல்யாணமாகவில்லை என்றால் கூடிய விரைவில் வரன் கைகூடி வரும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு இப்போதுதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது. இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றிருந்தால் கமெண்டில் சொல்லவும். இந்த கோவிலுக்கு கூடிய விரைவில் போக வேண்டும் என்றால் கமெண்டில் ஓம் முருகா போற்றி என்று சொல்லவும். இது மாதிரி நிறைய முருகன் கோவில் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா. உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் முருகன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வேண்டும் என்றால் கமெண்டில் ஆர்டர் என்று சொல்லவும். முருகன் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டும் என்றால் இந்த 638051547 நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்.